எடப்பாடி பழனிசாமி வந்து செல்வ பெருந்தகை மாதிரி ஒட்டுப்பட்ட சட்டம் போட்டவர், பல கட்சி மாறினவர், இப்போ காங்கிரஸுக்கு மேலே வந்து ஈடுபாடே இல்லாமல் இருக்காரு. தலைவர் அழகிரி எல்லாருமே வந்து அதிகாரம் வேணும்னு கேட்கும்போது கூட இவர் கேட்காதீங்கன்னு சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி மேலே இவருக்கு வந்து ஒரு ஈடுபாடே இல்லை. சரி, அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி மேலே அவ்வளோ ஈடுபாடு? மாநில தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் கட்சி மீது அவருக்கு வந்து விசுவாசம் இருந்ததே கிடையாது. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கால அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு அவரு. இல்லை, நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேலே நான் விசுவாசமாக இருக்குன்னா இல்லையான்னு எங்கள் தொண்டர்களுக்கு தெரியும், எங்கள் தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்குறேன், அதிமுகவில் விசுவாசமாக இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமாக இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பற்றியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பற்றி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமாக இருக்கார் அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுகவுக்கு அவர் விசுவாசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும். எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்கள் ஒன்றையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. எங்களை அங்கீகரிக்கிறார்கள், எங்கள் பணி மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் எப்படி கட்சியை நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் மேலே வந்து பற்று இல்லாமையா வந்து இன்றைக்கி ஏறக்குறைய வந்து 19,000 20,000 கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம், வில்லேஜ் கமிட்டிகள். 30 வருஷமாக லிட்டிகேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுத்திருக்கோம். 5000 கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்பை சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இது 2 வகையான கருத்துக்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும் வேணாம் கேட்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து திமுக கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு ஆரம்பிச்சு. அவருக்கு என்னங்க கவலை? அவங்க கூட்டணியை பற்றி கவலைப்பட சொல்லுங்கள், அவங்க கட்சியை பற்றி கவலைப்பட சொல்லுங்கள். அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தராக தலைவர் தான் வெளியே போயிட்டுருக்காங்க, அவங்க கூட்டணிலேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. ஏன் எங்கள் கூட்டணியை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் அவருக்கு அவ்வளோ பெரிய கவலை? என்ன கவலை வேண்டியிருக்கு அவருக்கு? நாங்கள் தான் கவலை பண்ணோம் எங்கள் கட்சியை பற்றி. விமர்சனம் வைக்கிறது எதுனா ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அர்த்தம் இல்லாத விமர்சனம். எங்களுக்கு காங்கிரஸ் மேலே விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேலே விசுவாசம் இருக்கா நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு அவரை சரி பண்ணிக்க சொல்லுங்கள், அவர் முதுக பார்க்க சொல்லுங்கள். திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா 4 விரல் அவரை காட்டுது. நாங்கள் கட்சியை வளர்த்துருக்குன்னா வந்து எங்கள் சத்தியமூர்த்தி பொண்ணுலேருந்து உட்கார சொல்லுங்கள். நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கமிட்டி இருந்தது, இப்போ எத்தனை 1000 கமிட்டியை போட்டிருக்கோம். 30 ஆண்டுகளாக 5000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்லாம் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் மீட்டு எடுத்திருக்கோம். இன்றைக்கு ஓட்டு திருட்டை பற்றி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம். இன்றைக்கி 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க போகிறோம். அவருக்கு நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, அவர் ஆண்டு காலங்கள் வந்து அதாவது காங்கிரஸோட செயல்பாடை பார்த்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் எடுத்துருக்கு. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூட கம்யூனிஸ்ட்டு, அதாவது அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதாவது நம்ம அவர் இல்லை ஒரு மற்ற கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்கப்பல காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. 7ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்களுக்கு இல்லைங்க. காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்றுத் தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை எங்கள் தலைமையா நாங்களா? இருங்க, திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்டு எங்களை வாங்கி தருவார்? எங்ககிட்ட தலைவர்கள் இருக்காங்க, எங்கள் அகில இந்திய தலைமை இருக்குது, எங்கள் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணோம். இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய கவலை? எங்கே இருந்துட்டு கவலைப்படுறாரு? என்ன சொல்ற? ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? அது ரத்தன கம்பளம் இல்லை, ரத்த கம்பளம் அப்படின்னாங்க. உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பித்தார், அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் தவறு அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். பேசுகிறதுல ஒரு லாஜிக் வேணும்ல. குற்றச்சாட்டு சொல்லலாம், நாங்களும் குற்றச்சாட்டு சொல்கிறோம், நாங்களும் குறைகள் சொல்கிறோம், சுட்டி காட்டுறோம். அது ஒரு லாஜிக் வேணும். நீங்கள் எங்கே இருந்துட்டு வந்து எங்கள் கட்சியை பற்றி கவலைப்படுறீங்க? தலைவர்கள்லாம் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கல, அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காரு, அவர் ஏன் வந்து அதை வந்து ஆமோதிக்கிறது? நான் வந்து இருங்க, நான் வந்து மைக்கை பார்த்து வீடியோவை பார்த்து சோத்தை பார்த்தா கேட்க முடியும். எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்போம். இல்லை எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேணுன்றது அங்கே கேட்க முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாரு? மீடியாவில் கேளுங்க, பொது வெளியில் கேளுங்க, குளிர் காயிறேன் நான்,
அதெல்லாம் குளிர்காயெல்லாம் விட மாட்டோம். எங்கள் கட்சி இருங்க 140 ஆண்டுகால பாரம்பரிய கட்சி, 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம், இந்த தேர்தலையும் அப்படி தான் சந்திப்போம். எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்குது. அகில இந்திய தலைமை வழிகாட்டுதலில் நாங்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இவருக்கு என்ன தலைமை இருக்குது? என்ன தலைமை இருக்குது? அவங்க தலைமையை விமர்சனம் பண்ணாங்களா? அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கேட்டாங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் செலுத்தியவர், சிறையில் சொன்னாங்களா இல்லையா? அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு இவரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில் பங்கேற்கணும், கூடுதல் தொகுதிகளை வெளியேற்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கூடுதல் தொகுதிகளா அல்லது ஆட்சியில் பங்கா, என்ன முன்னெடுத்து வைக்க போறீங்க? அகில இந்திய தலைமை வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணோம், அகில இந்திய தலைமை பேசுறது ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் மாநில தலைவராக நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்க போறீங்க? நாங்கள் இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். இல்லைங்க, அதெல்லாம் இன் கேமராவில் பேசுறது, பொது வெளியில் பேச முடியுமா? உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருந்தால் நீங்கள் போடுங்க, இவங்களுக்கு இவ்வளோ தொகுதி கொடுக்கலாம், இவங்களுக்கு வந்து ஆட்சியில் நீங்கள் எழுதுங்க. ஆனால் எங்களுடைய இங்கே பாருங்க, எங்கள் தலைவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில் பேசுகிறாங்க. ஓகே, நான் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கேன். நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு எவ்வளோ தொகுதி வேணும், நாங்கள் இதை விரும்புகிறோன்னு சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லுவோம். அவர் ஏங்க இது இது இங்கே பாருங்க, இது ஜனநாயக நாடு, எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்குது. அவங்க பேசுகிறாங்க, அவங்க விருப்பத்தையும் நான் மேல் இடத்துல சொல்லியிருக்கேன். முன்னதாகவே இந்த மாதிரி சந்திக்க போட்டிருக்கோம், ஆட்சியில் பங்கமாக பேசிருக்கீங்க. இப்போது நீங்கள் அது வந்து அமைக்காதீங்க. தற்போது செல்வப்பிரதை அவரோட பேச்சை வந்து 2ஆம் கட்ட தலைவர் மூலமாக எடுத்துருக்கிறாங்க ஒரு கேள்வி வருது. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து மீடியாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, மீடியாவில் தொகுதி பங்கீடு படுத்தி, மீடியாவில் எல்லாத்தையும் தீர்வாகிட்டு இங்கேயே கையொப்பம் போட்டுலாம் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, பேச வேண்டிய இடம் இருக்குது, பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க. எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில் இருக்குது. எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் டே டு டே இங்கே பார்த்துட்ருக்காரு. அவரும் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய கூட்டத்துக்கு, செயற்குழு கூட்டத்துக்கு வராரு. நாங்கள் எல்லாத்தையும் இன் கேமராவில் வாதிப்போம். எல்லாத்தையும் மைக்கில் பேசிட்டு கேமராவை பார்த்து பேசிட்டு போயிட்டா அப்புறம் என்னங்க ஒரு தேசிய கட்சி? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, அவர் உங்களை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கல. அதான் சொல்கிறேனே, ஒட்டுப்பட்ட சட்டம் போட்டிருப்பாங்க. அதுபோல செல்வத்திலையும் பல கட்சிக்கு சென்று வராது, கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு உங்க மேல. முதல்ல இங்கே பாருங்க, நான் ஒரே ஒரு கட்சியில் தான் இருக்கேன், தேசிய கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கத்தில். நான் மூமெண்ட்டில் வேலை பார்த்தேன், பொது உடைமை கொள்கையில் சித்தாந்தத்தை உள்வாங்கி தலித் இயக்கங்களில் வேலை பார்த்தேன், தலித் அமைப்புகளில் வேலை பார்த்தோம். எந்த தேமுதிகவில் இருந்தோமா, திமுகவில் இருந்தோமா, அதிமுகவில் இருந்தோமா, எந்த அரசியல் கட்சியில் இருந்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் ஒரு முதலமைச்சர் தானே, முன்னாள் முதலமைச்சர் தானே. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவஸ்தை வேணாம், கொஞ்சமாவது நாணம் வேணாம் சொல்லுங்க. ஏங்க இருங்க, எங்க காலில் விழுந்து நீங்க பதவி பெற்று வந்து அவங்களுக்கே விசுவாசமா இல்லை. நான் யாருக்கிட்ட காலில் விழுந்து பதவி பெற்றிருக்கேன், ஒரு போட்டோ காட்டுங்க, வரலாறு சொல்லுங்க பார்ப்போம். சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? விசிக ஆரம்பித்தது தலித் இயக்கமாக தான் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று, நான் சொல்றதை கேளுங்க சார், விசிக ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கமாக தான் ஆரம்பிச்சது. டிபிஐ இருந்துச்சு, தலித் பேந்தரா இருந்துச்சு, அப்புறம் விசிகாவை மாறிச்சு. 2 சட்டமன்ற உறுப்பினர் 2 தலித்து தான் இருந்தோம் நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லாருக்குமான கட்சியை அதை கொண்டு செல்லணும்னு அந்த தலைவர் நினைக்கிறாரு, கொண்டு செல்றாரு. அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க யாரு சொல்றதுன்னு கேட்குறேன். நான் தமிழை தானே சொன்னேன், ஆங்கிலத்தை சொல்லலை. நான் இருக்கிற வரைக்கும் 2 தலித் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு பல சமூகங்களை சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்குன்ற எல்லா சமூகத்துக்குமான கட்சியாக இருக்குது. நல்லது தானே அது. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? கூட்டணி பேச்சுவார்த்தை கேட்ட தொகுதி கிடைக்காத பட்சத்தில் என்ன முடிவெடுக்கப்படும்? ஏங்க நான் திருப்பி சொல்கிறேங்க, கேமரா முன்னாடிலாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதை நீங்களும் விரும்பாதீங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது. எங்களுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்குது பேசுகிறதுக்கு. எங்கள் தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இருக்கார். சரியா?
அவர் வந்து முடிவெடுப்பார், அவர் பேசுவார். நன்றி. கடைசி கேள்வி சார். தொடர்ந்து இது போன்ற தலைவர்கள் பேசக்கூடிய நிலையில அவர்கள் மீது செல்வ பெருந்தகை ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை அவங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, அகில இந்திய தலைமை தான் வந்து எந்த முடிவும் எடுக்கும், அகில இந்திய தலைமை வந்து பேசணும்னு சொல்றீங்க. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு காங்கிரஸ் அவங்க அவர் தொண்டர்கள் எழுதுறாங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு வேணுன்றது அழகிரி சொன்னாரு, ராஜேஷ்குமார் சொன்னாரு. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி அகில இந்திய தலைமை வந்து சொல்லுவோம். அது நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல உங்க விருப்பத்தெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்க டிவி கேமரா முன்னாடியே தொகுதி பங்கீடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. உங்க கேமரா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துன்றீங்க. இது ஜனநாயகமா? அது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, ரைட்.